அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு ஜியாரத்து பயணம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்டா, டிட்டச்சேரி தர்கா. இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு நிகழ்ச்சி. அந்த வீடியோவை காணொலியை எடுக்க தான் போகிறோம். வீடியோக்கு மூலியமாக பாருங்கள். அடங்கிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகான் மன்சூர் சாஹிப் ஒலியுல்லா அவங்களுடைய தர்கா ஸ்ரீக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான தர்கா அந்த தர்கா. அந்த தர்காவுக்கு உள்ளக்கே பள்ளிவாசத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. வாங்க தர்கா உள்ளாக்க போகலாம். இந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஷா தொழுகைக்கு பிறகு மௌலுது மஜ்லிஸ் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு சாப்பாடு தபருக்கு நிகழ்ச்சியும் வழங்கப்படும். அந்த காட்சியை பாருங்கள். தர்கா சார்பாக ஜமாத் சார்பாக தபருக்கு சாப்பாடு வழங்கப்படுது. அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. சொல்லுங்க. இந்த தர்கா கந்திரி நிகழ்ச்சிக்கு 500 பேர் சாப்பிடுறாங்க. எத்தனை மணிக்கு வாங்குவீங்க? 9 மணிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு ஜியாரத்து பயணம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிட்டச்சேரி தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சந்தனக்கூடு நிகழ்ச்சி. ஹஜ்ரத் மன்சூர் சாஹிப் ஒலியுல்லா உங்களோட தர்கா சிலைக்கு தான் வந்திருக்கோம். உங்களோட ரவுலா சைக்கில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்டா, கூத்தூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே சந்தனக்கூடு நிகழ்ச்சி. இரவு 10 மணிக்கு சந்தனக்கூடு கிளம்பி சுபுஹு 3 மணிக்கு சந்தன பூசை நிகழ்ச்சி நடைபெறும். இந்த தர்கா பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான தர்கா. அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. நம்ம முன்னாடி உள்ள வீடியோவில் டிட்டச்சேரி தர்கா பார்த்தோம். அதே வீடியோவில் கண்டினியூவாக இந்த கூத்தூர் தர்காவையும் பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதிக ஷேர் பண்ணுங்கள். உங்களின் நான் அவுலியா டிவி. இன்று ஒரு ஜியாரத்து பயணம். நம்ம அங்கே வந்திருக்கோம்டா கூத்தூர் தர்காவுக்கு தான். அன்னைக்கு அங்கே சந்தனக்கூடு நிகழ்ச்சி. அவங்க பச்சாச்சு தான் பார்க்குறீங்க.